அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவராக இன்று எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியான சம்பவங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் அந்த நிகழ்ச்சியான சம்பவம் கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் இஸ்லாம் மிக வேகமாக பரவ ஆரம்பித்து விட்டது. ரோம், சாம், பாரசீகம் போன்ற நாடுகளில் இஸ்லாம் பரவி அங்கு இஸ்லாம் வேரூன்ற ஆரம்பித்தவுடன் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஆளுநரை நியமிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஏற்பட்டது. அவ்வாறு அந்த ஆட்சியாளரை நியமிக்கும் பொழுது எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தினார்கள், எப்படி அந்த ஆளுநர்களை அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இஸ்லாத்துடைய அந்த அடிப்படைகள் தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களைத்தான் அவர் நியமித்தார்கள். ஒரு தடவை ஒரு பகுதிக்கு ஆளுநர் நியமிப்பதற்காக வேண்டி இவர்கள் தேர்வாகி ஒரு ஆளுநரை வர சொல்கிறார்கள். அவர் அந்த ஆளுநர் அந்த பகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரை அமர வைத்து அதற்கான அந்த ஒரு பதிவை அவருடைய எழுத்தாளரை வைத்து எழுத சொல்கிறார்கள். அந்த எழுத்தாளர் ஆளுநருக்கு அந்த பதவி பிரமாணத்துக்கான அந்த உத்தரவை ஒரு கடிதத்தில் எழுதி கொண்டிருக்கும் பொழுது கலிபா உமர் ரலியல்லாஹுடைய இளைய மகன் வேகமாக ஓடி வந்து கலிபாவுடைய மடியில் அமர்ந்தவுடன் கலிபா அவர்கள் இளைய மகனை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டு முத்தம் கொடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த பதவி பிரமாணம் செய்ய வைக்கப்பட உள்ள அந்த ஆளுநர் பார்த்து கேட்கிறார், கலிபா அவர்களே, நீங்கள் உங்களுடைய மகனை நெஞ்சோடு அணைத்து கொஞ்சுகிறீர்கள். எனக்கும் பல பிள்ளைகள் உண்டு. எந்த பிள்ளைகளும் என்னிடத்தில் பக்கத்தில் வரவே பயப்படுகிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் கலிபா உமர் ரலியல்லாஹு அவர்கள், உன்னுடைய பெற்ற பிள்ளைகளே உன் பக்கத்தில் வர பயந்தார் என்று சொன்னால் நீ ஆட்சி செய்யக்கூடிய அந்த பகுதியில் இருக்க மக்கள் உன்னிடத்தில் எப்படி வருவார்கள்? உன்னை கண்டே பயந்து நெருங்கவே பயப்படுவார்கள், உன்னிடத்தில் புகார் தெரிவிக்க பயப்படுவார்கள் என்று கூறி அந்த ஆளுநர் பதவியை அவருக்கு நீக்கி விடுகிறார்கள். உனக்கு ஆளுநர் பதவி இல்லை என்று வெளியேற்றி விடுகிறார்கள். இப்போ சிந்திச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு ஆட்சியாளர் இருக்க வேண்டும் என்று கலிபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் செலக்ட் பண்ணுகிறார்கள். இன்னொரு தடவை இன்னொரு பகுதிக்கு ஒரு ஆளுநரை நியமிக்கும் போது அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு ஒருத்தரை அழைத்து வர சொல்கிறார். அந்த ஆளுநர் பதவிக்கு செல்லக்கூடிய நபர் கலிபா உமர் ரலியல்லாஹு வருகிறார். அப்பொழுது கலிபா உமர் ரலியல்லாஹு இந்த பகுதிக்கு ஆளுநருக்கு ஒரு பதவி உண்டு, நான் அதற்காண்டி தேர்வு செய்து வைத்துள்ளேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் சொல்கிறார், எனக்கு அந்த பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறார், பதவியை கேட்டு வாங்குகிறார். அப்பொழுது கலிபா உமர் ரலியல்லாஹு அவர்கள், பதவியை கேட்பவருக்கு நான் பதவி ஒருபோதும் கொடுப்பதில்லை. பதவி மீது ஏன் நீ ஆசைப்படுகிறேன்? அந்த பதவியை வைத்து நீங்கள் ஏதாவது ஆதாயம் பெற முற்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. இந்த பதவிக்காண்டி என்ன வேணாலும் நீ செய்வாய் என்று சொல்லி அந்த பதவி பிரமாணத்தை ரத்து செய்கிறார்கள். உனக்கு அந்த பதவிகளை போய்விடு என்று கூறிவிடுகிறார்கள். அடுத்து ஒரு குபாவிற்கு ஆளுநரை நியமிப்பதற்காண்டி கலிபா அவர்கள் ஆளுநரை தேர்வு செய்கிறார்கள். அப்பொழுது கடின சித்தமுடையவர்கள் ஆளுநரை நியமித்தார் என்று சொன்னால் மக்கள் அவர் மீது குறை சொல்லி மக்கள் பயப்படுவார்கள். மிகவும் இலகிய மனமுடையவரை ஆளுநராக நியமித்தால் அதை பயன்படுத்தி மக்கள் தவறு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். யாரை ஆளுநராக நியமிக்கலாம் என்று நபித்தோழரிடம் ஆலோசனை செய்யும் பொழுது அந்த நபித்தோழர்கள் ஒருவர் எழுந்திருத்து கூறுகிறார், கலிபா உமர் அவர்களே, உங்களுடைய மகனார் அப்துல்லா பின் உமரை நீங்கள் ஆளுநராக நியமிக்கலாம் என்று கூறிய மாத்திரத்தில் கலிபா உமர் இல்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு கோபம் கொள்கிறார்கள். நீ நாசம் அடைவாய் என்று அவரை திட்டிவிட்டு கலிபா உமர் தன்னுடைய மகனையே அவர் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்தால் மக்கள் என்ன பேசுவார்கள்? கலிபா உமர் தன்னுடைய மகனை தன் அதிகாரத்தை பயன்படுத்தி உயர்ந்த பதவியில் மகனை அமர்த்தி விட்டார் என்று மக்கள் என்னை பற்றி குறை கூறுவார்கள் அல்லவா? அதனால் எப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை கூறுகிறாயா என்று சொல்லி அவரை கடிந்து கொள்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய மகனை தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஆளுநராக நியமிப்பதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறுத்து விடுகிறார் என்று பார்க்குறோம். அதாவது வாரிசு அரசியல் என்று சொல்லி தன்னுடைய பதவிக்கு பின்னாடி தன்னுடைய மகன், அந்த மகனுக்கு பின்னாடி பேரன் என்று சொல்லி பதவியை தன் குடும்பத்துக்குள்ளே தக்க வைக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம் அல்லவா? ஆனால் இஸ்லாமிய ஆட்சியில் இந்த வாரிசு அரசியல் என்பது கிடையவே கிடையாது. அதாவது ஒரு கலிபா ஒரு பகுதியுடைய ஆளுநருக்கு பின்னாடி அங்கு ஒரு மஸ்ரா கமிட்டி கூட்டி அவர்கள் தான் அடுத்த ஆளுநரை முடிவு செய்ய வேண்டும். தன்னுடைய வாரிசுப்படி தன்னுடைய அடுத்த தலைமுறையை பதவியில் அமர்த்துவது என்பது
இஸ்லாத்தில் ஒருபோது அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதை முதலாக அந்த உலகத்துக்கு ஆணித்தரமாக செயல்வடிவம் கொடுத்தவர் கலிவா உமர் அவர்கள்தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அவருடைய வாழ்க்கை நடந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவமாக இருக்கின்றது. அதனால் அப்படிப்பட்ட நீதியான மன்னர்களையும் ஆட்சியாளர்களையும் இந்த உலகத்திற்கு இஸ்லாம் கொடுத்துள்ளது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.